ஏன் தேவன் பேசுறது நம்ம காதுக்கெல்லாம் கேட்கறதில்ல? ஏன் தேவன் அக்குஜா ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாரா? அக்குஜா மைக் யூஸ் பண்ணுறாரா? கொஞ்சம் சத்தமாக தான் பேசினா என்ன அப்படின்னா, அவர் எல்லா நாளும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய ஜீவனில் ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய இருள் அவர் பேசுறதை கேட்க விடாம பண்ணிடுது. சீனாய் மலையில் பேசுறாரு, ஜனங்க சொல்றாங்க, ஐயோயோ இந்த சத்தத்தை யார் கேட்பா, அதனால பேச வேணாம். இங்க மருவ மலையில பிதாவானவர் பேசுறாரு, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள்னு. சீசருங்களாம் என்ன சொன்னாங்க? இந்த இடி முழக்க சத்தம் ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு சொல்றாரு, அடப்பாவீங்களா, இது இடி முழக்க சத்தம் இல்லடா, என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தமே இந்த சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் என்னன்னு உனக்கு கேட்கலையா? பிதாவானவர் என்னை பார்த்து இவர் நேசகுமார்னு சொன்னாரே, அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்குறாரு. அப்போ மனிதர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை, அந்த ஜோயே ஜீவன்லேருந்து பரிசுத்த ஆவிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை ஏன் கேட்க முடியல அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை பார்க்கிலும், ஜோயே ஜீவனுடைய வழிநடத்துதலை பார்க்கிலும் நாம் அநேக சத்தங்களுக்கு இந்த பூமியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதனால மென்மையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் அறியாமல் போய்விடுகிறோம். அதனால தான் ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறது. ஆராதனைக்கு நீங்கள் சீக்கிரம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அரிசியை ஊற வச்சு எப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு பொங்கி எடுக்கிறோம் அந்த மாதிரி நடக்குது. ஆராதனைக்கு நீங்கள் வராத போது என்ன ஆகுது அப்படின்னா, வரும்போதே சூடாக வரீங்க. அரிசியை வறுத்தெடுத்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும்? நாங்கள் அரிசியெல்லாம் சாப்பிடல, ஒன்லி பீஸா பர்கர் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. வேகாது, சாப்பிட முடியாது. அப்போ அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப மென்மையானவர். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ சத்தமாலாம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டார். இவ்வளோ சத்தமாக அவர் பேச ஆரம்பித்தார்னா நீங்கள் தூங்க மாட்டீங்க. இவ்வளோ சத்தமாக நீங்கள் பேச ஆரம்பித்தார்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரோபோவாக சுற்றிட்டு இருப்பீங்க. கடவுள் எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஒரு நாள் இப்படி பேசுவார். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எது தேவையோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸாக இருப்பீங்க. அப்போது உங்கள் காதில் இந்த மாதிரி சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க.